ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தமல்லி சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு இருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ எடுத்திருக்கேன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. 5-6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லியை நம்ம கழுவி எடுத்து வச்சுக்குவோம். அது கூடவே பூண்டுப்பல், பச்சை மிளகா, வெங்காயத்தை அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அரையாது, இல்லைன்னா நான் கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி அரைச்சி நைஸாக எடுத்துக்கோங்க. சட்டி சூடாயிடுச்சு. இப்போ நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். உங்கள்கிட்ட வேர்க்கடலை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் வேர்க்கடலை சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி இதை சேர்த்துக்குவோம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நல்ல வாசமாக இருக்குது. நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம இது கூட ரைஸ் சேர்த்துக்கிடுவோம். கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் கொத்தமல்லி சாதத்துக்கு வெண்டைக்காய் பரட்டியிருக்கேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்வீங்க.
கொத்தமல்லி சாதம் ரெடி.